சுயேட்சையா திருப்பத்தூர்ல போட்டியிட்டேன். பல தடைகளை மீறி என்னையோட அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்த நாள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து களமிறங்கலாம் என்ற ஒரு சூழ்நிலையில, என்னோட கோரிக்கைகளை எந்த கட்சியும் இல்லாம, திமுக கட்சியை சேர்ந்த திரு பெரியப்பன் சார் அவர்கள் அழைத்து விசாரித்து, அது செய்து தருவதாக உறுதியளித்தார். அது என்ன கோரிக்கைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு இந்த மானிய கோரிக்கை, சிறுபட தயாரிப்பாளருக்கு மானியம் வழங்குறது சம்மந்தமா ஒரு 250 சிறுபட தயாரிப்பாளர்கள், அதை ஒட்டி 2500 குடும்பங்கள் பிழைக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த மானியத்தை வாங்கி தருவதாக உறுதியளித்தார்கள். அது தவிர டிஎன்சிசியில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தில் பல ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் ரொம்ப குறைந்த பென்ஷன் 3000 தான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வாதாரமே இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கருணை தொகையை வழங்குறதா சொல்லி ஒரு கோப்பு முதல்வர்கிட்ட இருக்குது. அதை வாங்கி தரதா சொல்லி அதையும் முயற்சி செய்து வாங்கி தருவதாக உறுதியளித்திருக்கார்கள். அதாவது எந்த கட்சியுமே இந்த கோரிக்கைகளை நான் முன்னாடியே வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எந்த கட்சியுமே பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலை. பெரியப்பன் சார் அவர்கள் அழைத்து பணிவன்போடு கேட்டு எனக்கு வாழ்த்தி சால்வை ஓட்டு வாழ்த்தி அனுப்பினார்கள். அது சமயம் முற்போக்கு சங்க தலைவர், தொழிற்சங்க தலைவர்லேருந்து சிவகங்கை மாவட்டத்திலேருந்து நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களும் கோரிக்கைகள் வச்சாங்க, சால்வை அணிவிச்சாங்க. ஆகவே எந்த கோரிக்கையாக இருந்தாலும் கேட்குறாங்க, செய்யக்கூடிய ஒரு தன்மை அவங்ககிட்ட தான் இருக்கதா நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த தேர்தலை பொறுத்தளவில் எல்லாருமே சொல்லிட்டு, அதாவது கோரிக்கைகளை சொல்லிகிட்டே போகிறத தவிர உறுதிப்படுத்துகிற மாதிரி எதுவும் சொல்கிற மாதிரி யாரும் தெரியல. சும்மா 10,000 கொடுக்குறது, 30,000 கொடுக்குறது, இந்த மாதிரி வந்தால் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி நினைப்பில் தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் சொல்வதை செய்வோம் அப்படின்ற முடிவில் தான் திமுக அறிக்கை இருக்குது. நான் பார்த்துட்டேன். மற்ற விஜய் ஆகட்டும், மற்ற கட்சிகளாகட்டும், எல்லாம் எப்படின்ற ஆட்சி அமைப்பு எப்படி இருக்குது, எப்படி செயல்படணும் அப்படின்ற தெரியாமையே கோரிக்கை இதை மட்டும் சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அது நடப்பது சாத்தியமில்லை என்று மக்களுக்கு தெரியும். அதனால் மக்களோட முடிவு ஆண்மையிழப்பு படத்தில் தெரிவித்த மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். இது தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு மறுபடியும்